ஹலோ சேகரண்ணா. ஹலோ. தம்பி கார்த்தி எங்கடா இருக்க? வீட்டில் தானே, சொல்லுங்கள், என்ன விஷயம்? இல்லை, டெல்லியில் தப்லீக் ஜமாத்துன்னு முஸ்லீம் குரூப் ஒன்று மாநாடு நடத்துனாங்கல்ல. ம். ஆமாம், அங்கே நம்ம நாட்டிலேருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சரி. இதில் என்னென்னா அங்கே ஒரு சிலர் கொரோனா வேறு இருந்திருக்கு. ம். சரிண்ணா, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். சரி, நீ இப்போ என்ன பண்ணுற? அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரி 4-5 மீம்ஸ் ரெடி பண்ணு. ஓகேண்ணா, பக்காவாக பண்ணிடலாம். மற்றதை நம்ம பசங்களை வச்சு பார்த்துக்கலாம். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே செல்கிறது. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 738 பேரில் டெல்லியில் நடந்த தப்லீகி ஜமாத் மாநாட்டிற்கு சென்று வந்தவர்கள், தொடர்புடையவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் என 679 பேருக்கு கொரோனா தொற்று பரவி இருப்பதாக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. புதன்கிழமை கொரோனா உறுதி செய்யப்பட்ட 48 பேரில் 42 violent threats, and the reason is that they are uncomfortable. They are uncomfortable with our focus on the shameful acts of the Tablighi Jamaat Markaz, on the activities of the Tablighi Jamaat Markaz. சரி, இது போதும், வேலையை ஆரம்பிக்கலாம். ஹலோ சுரேஷ், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியாடா? வீட்டில் தான். என்ன விஷயம்? என்ன மச்சான் சொல்கிற? அப்படியா? ஒன்றும் இல்லைல்ல? ம். அப்படியா மச்சான்? ம். சரி மச்சான், நான் முடிஞ்சதை பார்க்குறேன். ஓகே.
சேகர்ண்ணா, சொல்லிட்டா கார்த்தி. ஒரு சின்ன ஹெல்ப்ண்ணா. சொல்லு தம்பி. ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. ஒரு 1.5 லட்சம் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களால் முடிஞ்சது? அமௌண்ட்டு எதுவும் இல்லை தம்பி கையில். சிச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை. அப்படியாண்ணா? இருக்கு. சரிண்ணா, பரவாயில்லண்ணா. ஹலோ மனோஜ். ஹலோ ஆஷிக், நல்லா இருக்கியா மச்சான்? சொல்லு கார்த்திக். நல்லா இருக்க மச்சான், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இல்லை, ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஐயோ, எப்போ, என்னாச்சு? ஆமாம், ஏதோ சர்ஜரின்னு சொன்னாங்க. சர்ஜரியா? ஒரு 1.5 லட்சம் கிட்ட தேவைப்படுது. உன்னால் முடிஞ்சது ஏதாவது? ஓகே மச்சான், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு உனக்கு என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். ஃபீல் பண்ணா சரியா, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஹலோ ஆஷிக். நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன், ரிசீவ் ஆயிடுச்சு மச்சான். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். வேற என் ஃப்ரெண்டு மனோஜ் கொஞ்சம் அமௌண்ட் அனுப்பியிருந்தான். சரி மச்சான், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. என்ன மச்சான், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? ஃப்ரெண்டோட அண்ணாக்கு ஆக்சிடென்ட் சொன்னேன், பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. க்ளவுஸ்லாம் மாட்டிட்டு எங்கே கிளம்பியாச்சு? அதான் மச்சான், கொரோனானால நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணலான்னு தான். நம்ம ஃப்ரெண்டு தினேஷ் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். அப்படியா? சரி சரி மச்சான், பார்க்கலாம். ஓகே மச்சான், வரேன், பார்க்கலாம். ஃப்ரெண்டு தினேஷ் வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். ஓகே மச்சான், என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு உனக்கு அப்டேட் பண்ணேன், சரியா? ஏதோ பிளாஸ்மான்னு சொன்னாங்களே, அது என்னன்னு பார்ப்போம். டெல்லி மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக 150 தப்லீகி ஜமாத் உறுப்பினர்கள் பிளாஸ்மா டொனேட் செய்தனர். டொனேட் செய்வதற்கு முன் உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று டாக்டர்கள் கூறினர். ரம்ஜான் நோன்பு கடைபிடித்து வந்தாலும் இதற்காக நோன்பை கைவிட்டனர். ஒரு சிலர் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற தவறுக்காக அவங்களோட ஒட்டுமொத்த சமூகத்தையே நாம் குற்றவாளியை ஆக்க வேண்டிய தேவையில்லைல்ல. அன்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தாதான் வெறுப்பு ஊரை சுற்றிட்டு வந்துடுது. கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி திட்டமிட்டே ஒரு சிலர் மட்டும் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்படுறது மிகப்பெரிய கொடுமை தான். நிறைய சமூகங்கள் இதனால் பாதிக்கப்படுது. இதனால் உண்மையான பயங்கரவாதிங்க கூட தப்பிச்சிடுறாங்க. தெளிவாக வேண்டியது மக்கள் தான்.
நோய் தொற்று பரவிய விவகாரத்தில் டெல்லி தப்லிக் ஜமாத் நிகழ்ச்சியில் பங்கேற்ற வெளிநாட்டவர்கள் வழிகடா ஆக்கப்பட்டதாக மும்பை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக 29 வெளிநாட்டவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கையும் ரத்து செய்துள்ளது. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும், ஞாலம் அது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும் நம்பா. ஒரு நாள் விடியும் இருளும் விலகும், அந்த நாள் வரையில் அன்பினால்